இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று லாத்திரின் பேராலய நெருந்தளிப்பு விழாவை சிறப்பிக்கிறது. ஆலயம் ஆண்டவர் வாழ்கின்ற இடம். ஆலயத்திலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் இருக்கிறது. ஆலயத்தில் வந்து இறைவனை மக்கள் புகழ்ந்து பாடி ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்கிறார்கள். தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் இவைகளிலிருந்து விடுதலையாக இறைவனிடத்திலே ஜெபிக்கிறார்கள். ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் உடலை உட்கொள்கிற பாக்கியத்தை பெறுகிறோம். இறைவா, நீர் எங்களுக்கு ஆலயத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். உமது அருள் பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் உம்மை உணர்ந்து கொண்டு உம்மை பின்பற்றி உம்முடைய செயல்களை செய்யக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் ஆலயத்தில் செய்கிற அனைத்து நல்ல செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நான் கோவிலின் வாயற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் என்று எசேக்கியேல் இறைவாக்கினர் கூறுகிறார். அந்த தண்ணீர் பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு பக்கமும் வளர வைக்கும் என்றும் அவற்றின் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் கனி கொடுக்கும் என்றும் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது என்றும் அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் என்று முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் அனைவரும் தூய ஆவி வாழ்கின்ற ஆலயமாக இருக்கின்றோம் என்பதை பற்றி புனித சின்னப்பர் தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார். நற்செய்தி வாசகத்திலே ஆலயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய்மைப்படுத்தியதை பார்க்கிறோம். நாம் அனைவரும் ஆண்டவர் வாழ்கின்ற இடம் என்பதை உணர்ந்து நல்வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.